ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே நானும் பாப்பாவும் ஒரு சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விகாஸ் நிகழ்த்திக்கு எக்ஸாம், ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம்னா, நீ நல்லா எழுதுவியா தங்க, படிச்சிட்டியா தங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா தங்கன்னு கேட்டால், எனக்கு ஃபஸ்ட்டு நீ பாலாத்தி கொடுமா, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா, சரி டக்கு முட்டை வாங்குறது நம்மளுக்கு என்ன புதுசாக அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்து சுட சுட நாட்டு சக்கரை போட்டு அந்த சூடான பாலை ஆற்றி அப்படியே கையில் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு இப்போ கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே பதறிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அப்படின்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு இருந்தது. பட் இப்போ என்னுடைய பொண்ணு எல்கேஜி எழுதும்போது எனக்கு இருக்குது. நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் எப்படிலாம் பதறணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிவிட்டு கடகடான்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜ் காலியாக இருக்குது. இருந்தது 2 பீட்ரூட்டு, அதை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு உள்ளே என்ன காய் இருக்குதுன்னு எட்டி பார்த்தா சொரக்காய் இருந்துச்சு. அதை கட் பண்ணிவிட்டு யோசிக்கலாம், இதை வந்து குழம்புக்கு போடலாமா இல்லை வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதை கரெக்டாக வந்து ஒரு அலாரம் அடிச்சுது பாருங்க. மணி 6:30 ஆச்சு. கரெக்டாக எங்கள் கூட்டம் எழுந்துச்சு. இவங்க 2 பேர்த்துக்கோசரம் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சா தான் வேலை முடியும். சீப்பை பாருங்க, மொட்டைக்கு சீப்பை பாருங்க. குட்டி பாப்பா எழுந்துச்சுட்டாங்களா, அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட தள்ளிட்டு நான் வந்து டிமார்ட் போயிருந்தேன் நேற்றுக்கு. அதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த உப்பு தான் உடச்சி கொட்டினேன். லாஸ்ட் மந்த் இந்த டாடா சால்ட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நான் பட்ட பாடு. கல்லுப்பு அளவு போட தெரியாமல் போட்டு ஒன்று எச்சா போய் ஒன்று கம்மியாக போயிட்டு, எப்பா இந்த பஞ்சாயத்தே இந்த மாதம் வேணாண்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் தூக்குனது இந்த டாடா சால்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் தண்ணி எனக்கு கிடைக்குன்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி என் பாப்பா எடுத்துகிட்டு ஓடிட்டா. ஸோ சொரக்காயை போட்டு அப்படியே பாசிப்பர் போட்டு கூட்டு வச்சாச்சு. அதுலேயே வந்து பாப்பாவுக்கு உப்பு காரம் போடாமல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நானும் கூட வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட அடம் முடிச்சு கடகடன்னு டிஃபன் பேக் பண்ணி கொண்டு போய் வண்டியில் வச்சாச்சு. ஸோ நானும் பாப்பாவுக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா நல்லா அப்படியே தூங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் போட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டேன். விளாக் பிடிச்சி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.